இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அதேபோன்று மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். தகவல் அறியும் சட்டம் மூலம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. லக்ஷபானாவிலிருந்து மின்சாரத்தை விநியோகிக்கும் மின் கட்டமைப்பு செயலிழந்தமையே தென் மாகாணத்திற்கான மின் தடைக்கு காரணம் என மின்சார சபை தெரிவிப்பு. 20 மைக்ரோனுக்கும் குறைந்த எடையுடைய பாலித்தீனை விற்பனை செய்த 45 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. தகவல் அறியும் சட்டம் மூலம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. தகவல் அறியும் சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொதுத் தேர்தலிலும் வாக்குறுதி வழங்கப்பட்டதாக தகவல் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் கயந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார். விசேடமாக சிவில் அமைப்புகள், பொதுமக்கள் என அனைவரும் தகவல் அறியும் சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு பெரிதும் விருப்பம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதற்கமைய சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் பூர்த்தி செய்யப்பட உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஊழல் மோசடிகளை இல்லாதொழிக்கவும் நல்லாட்சிக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற சட்டமூலமாகவும் தகவல் அறியும் சட்டமூலம் காணப்படுவதாகவும் தகவல் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் கயந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார். தென் மாகாணத்தின் பல பிரதேசங்களில் நேற்றிரவு மின்சார தடை ஏற்பட்டமைக்கு லக்ஷபானாவிலிருந்து மின்சாரத்தை விநியோகிக்கும் மின் கட்டமைப்பு செயலிழந்தமையே காரணம் என மின்சார சபை தெரிவிக்கின்றது. மின்சாரத்திற்கான கேள்வி அதிகரித்தமையே மின் கட்டமைப்பு செயலிழந்தமைக்கான காரணம் என மின்சார சபையின் பொது முகாமையாளர் MC விக்ரமசேகர தெரிவித்துள்ளார். எனினும் சிறிது நேரத்திலேயே மின் விநியோகம் வழமைக்கு கொண்டு வரப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்த மின் கட்டமைப்பை மீள செயற்படுத்த முற்பட்ட வேளையில் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் சில பிரதேசங்களில் மின்சார தடை ஏற்பட்டதாக மின்சார சபை தலைவர் அனுர விஜயபால தெரிவித்தார். பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் நேற்று அம்பேபுச பகுதியில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார். உயிரிழந்த மற்றும் ஊனமுற்ற ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு 48 நிறுவனங்களின் உதவியுடன் குறைந்த விலையில் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக விருசன உதவித்தொகை வழங்கி வைக்கும் 4வது கட்டம் நேற்று அம்பேபுச சிங்க ரெஜிமெண்ட் தலைமையகத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதிතුමාටවත් අගමැතිතුමාටවත් මටවත් මේ රජයටවත් කිසිම අවශ්‍යතාවයක් නැහැ. මේ රටේ இந்த நாட்டின் சுதந்திரத்தை பாதுகாத்த ராணுவ வீரர்களை சிறையில் தடுத்து வைக்க ஜனாதிபதிக்கோ பிரதமருக்கோ எனக்கோ அல்லது இந்த அரசாங்கத்திற்கோ அவசியமில்லை. எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் எவரும் நீதிக்கு அப்பால் செயற்பட மாட்டோம் என்று வழங்கிய வாக்குறுதிக்கு அமையவே நாங்கள் செயற்படுகின்றோம். அரசியல்வாதியோ ராணுவ வீரர்கள் சாதாரண பொதுமக்களோ யாராக இருந்தாலும் அநீதியாக செயற்பட்டால் சட்டத்தில் வழங்கப்படும் தண்டனையை ஏற்க வேண்டும். ස්වාමින් වහන්සේලාද සාමාන්‍ය ජනතාවද කවුරු හරි මේ රටේ නීතිය කැඩුවොත් ඒ නීතියෙන් ලැබෙන දඬුවමට මුහුණ දෙන්නට වෙනවා. பாரம்பரிய கைத்தொழில்கள் மற்றும் ஆடைகளை உள்ளடக்கிய இந்திய இலங்கை சிற்பக்கலை கண்காட்சி நேற்று சர்வதேச வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சுஜிவ சேனசிங்க மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் YK சிங்கா ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஆரம்பமான இந்த கண்காட்சி எதிர்வரும் 27ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் சிறந்த முறையில் உள்ளதால் இரு நாடுகளும் இது தொடர்பில் ஆர்வம் காட்டுகின்றனர். இதன் மூலம் தனிப்பட்ட ரீதியில் எங்களுக்கோ நமது பிரதமருக்கோ ஆணையாளருக்கோ அல்லது இந்திய பிரதமருக்கோ எந்தவித லாபமும் கிடைக்கப்பெறுவதில்லை. விசேடமாக இந்த ஒப்பந்தத்தினால் 70 தொடக்கம் 80% நன்மையே கிடைக்கும். சாதாரணமாக இந்த வியாபாரத்தின் மூலம் இந்தியாவிற்கு பாரிய லாபம் கிடைக்கும். இதனால் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளும் சந்தைகளை திறக்க முடியும். இந்தியாவிற்கு அண்மையிலேயே உள்ள நாடு இலங்கை. இரு நாடுகளும் நட்புடனும் ஒற்றுமையுடனும் செயற்பட்டு வரும் நாடுகள். இந்த உறவினால் எதிர்பார்ப்புகளுடனும் வலுவுடனும் செயற்பட முடியும். அத்துடன் இந்த நட்புறவை வலுவூட்டி வெற்றியுடன் பயணிக்க எதிர்பார்க்கின்றோம். ஹமாந்தோட்டையை விசேட வர்த்தகமாக வலயமாக அபிவிருத்தி செய்வதற்காக சீனாவுடன் சில ஒப்பந்தங்கள் சிலவற்றில் கைச்சாத்திட உள்ளதாக அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார்.
அம்பலாந்தோட்டம் மாமண்டல பிரதேசத்தில் சதீஷ் பிரேமதாச தலைமையில் மக்கள் சந்திப்பு ஒன்றும் இடம்பெற்றது. අපේ යහපාලන රජය මුළු හම්බන්තොට දිස්ත්‍රික්කය ආර්ථික කලාපයක් හැටියට අරගෙන நமது நல்லாட்சி அரசாங்கம் முழு ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தையும் வர்த்தக வலயமாக அமைத்து இந்த பிரதேசத்தில் பல தொழிற்சாலைகளை நிர்மாணித்து அதன் மூலம் சர்வதேச அளவில் பல கோடி ரூபாய் மூலதனம் பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதனால் தான் நாங்கள் எதிர்வரும் காலங்களில் பிரதமரின் தலைமையில் சீனாவுடன் பாரிய அபிவிருத்தி ஒப்பந்தங்கள் பலவற்றில் கைச்சாத்திட உள்ளோம். සහභාගිත්වය චීන රටේ දැවැන්ත සංවර්ධන ගිවිසුම් ගණනාව අත්සන් කරන්නට අපි සැලසුම් යොදලා තිබෙනවා. தேசிய கல்வி கலாசாலைக்கான மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் அடுத்த வாரம் அளவில் இடம்பெறவுள்ளதாக கல்வி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. முதல் தடவையாக பிரதேச செயலாளர் பிரிவுகளில் நிலவும் வெற்றிடங்களை கருத்தில் கொண்டு ஆசிரிய மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்ப முடியும் என அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் பிரகாரம் இம்முறை விஞ்ஞான பாடநெறிக்காக 3700 மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு கூறியுள்ளது. பிரதேச செயலாளர் அலுவலக மட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படும் மாணவர்கள் பயிற்சிகளின் பின்னர் குறித்த வலயங்களில் உள்ள பாடசாலைகளில் நியமனங்கள் வழங்கப்பட உள்ளது. விஞ்ஞான பாடநெறிக்கான மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் ஜனவரி மாதத்தில் முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. 20 மைக்ரோனுக்கும் குறைந்த எடையுடைய பலித்தீனை விற்பனை செய்த 45 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கும் மத்திய சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை தீர்மானித்துள்ளது. அத்துடன் 20 மைக்ரோனுக்கும் குறைந்த எடையுடைய பொலித்தீனை உற்பத்தி செய்த நபர் மீதும் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக மத்திய சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபையின் பணிப்பாளர் அஜித் விஜயசுந்தர கூறியுள்ளார். அடுத்த வாரம் முதல் இவ்வாறான நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை நாடு முழுவதும் சுமார் 400 பகுதிகளில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் மத்திய சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபையின் பணிப்பாளர் குறிப்பிட்டார். 20 மைக்ரோனுக்கும் குறைந்த எடையுடைய பொலித்தீன் பாவனைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை கடந்த மாதம் முதல் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. குறித்த சட்டத்தை மீறுவோருக்கு 10,000 ரூபாய் அபராதமும் 2 வருடங்களுக்கு மேற்படாத சிறை தண்டனையும் பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளதாக மத்திய சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை குறிப்பிட்டிருந்தது. தேயிலை, ரப்பர் மற்றும் தெங்கு செய்கைக்கான உரமானியத்தை பெற்றுக் கொடுப்பது தொடர்பிலான யோசனை அடுத்த வாரம் அமைச்சரவைக்கு அனுமதிக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக கைத்தொழில் அமைச்சு தெரிவிக்கின்றது. இதற்காக 20 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக அமைச்சின் செயலாளர் உபாலி மாரசிங்க தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பயிற்சிகையின் போது ஹெக்டேர் ஒன்றிற்கு மாத்திரமே உரமானியம் வழங்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். வங்கிகளினூடாக விவசாயிகளுக்கு நிதி வழங்கப்படும் என அமைச்சின் செயலாளர் உபாலி மாரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். அந்த தருண நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தி அறிக்கையை 10:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.